இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக 3 வெபினார்ஸ் பண்ணுறோம். 10 AM-க்கு 2 வெபினார் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் பற்றியான ஒரு வெபினார் அண்ட் இன்னொன்று வந்து ஐதாட் ஈகோ சிஸ்டம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது பற்றியான ஒரு வெபினார். 11 AM-க்கு எக்ஸ்க்ளூசிவாக உமனுக்காக கோடீஸ்வரி கான்வர்சேஷன்ஸ் பேஸ்ட் ஒரு வெபினார். ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வெபினார்ஸில் பார்க்கலாம். 1 லட்சம் முதலீட்டாளர்களின் 1 கோடி கனவு. 8 கோடி பேர் நம்ம இருக்கோம் நம்ம மாநிலத்தில். இதுல எத்தனை பேர்னால 1 கோடி ஃபைனான்சியல் அசெட்டை வேகமாக உருவாக்க முடியும் என்பதுதான் எனக்கு நானே கொடுத்து கொண்ட ஒரு சவால். நிறைய பேர் என்ன பண்றாங்க, எப்படி முயல் ஆமை ரேஸ்ல முயல் வேகமா போச்சோ அந்த அப்ரோச்சை முதலீட்டுல எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன நடக்குதுனாக்கா, ஆரம்பத்துல அவங்க எடுக்கக்கூடிய வேகமான முடிவுகள்லாம் அவங்களுக்கு சக்சஸை கொடுக்குது. இந்த சக்சஸ் அவங்க அனுபவிச்ச உடனே எனக்கு இந்த சக்சஸ் இன்னும் வேணும் அப்படின்னு தோணுது. நியாயம் தானே? எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா ஏதோ ஒரு நேரத்துல ஃபெயிலியரை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கும் போது அதை அவங்க உணர்றதில்லை. என்னுடைய சக்சஸே கரெக்டான நேரத்துல இது ஃபெயில் ஆக போது, இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வு வந்ததுதான். இந்த உணர்வு எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரியான நேரத்தில் வர்றதுக்கு காரணம் ஃபெயிலியர் வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையான ஒரு நோக்கமும் அச்சமும். எப்பவுமே ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபெயிலியரை நோக்கி போகும்போது கூட நம்மளை தடுத்துருவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபெயிலியரை நம்ம தவிர்க்க முடிகிறது. இப்படி முயல் மாதிரி வேகமா முடிவுகள் எடுத்து பங்குகளை வாங்கி விற்று லாபம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்ல உணராமல் ஃபெயிலியருக்குள்ள போகும்போது அந்த ஃபெயிலியர் அவங்கள பாதிக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபெயிலியர் அவங்கள பாதிக்கும் போது அவங்களுக்கு என்ன வழி? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் பங்கு முதலீட்டில் வரும்போது ஒரே ஒரு வழிதாங்க, அதை விட்டு வெளியே வரணும். வேற வழியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேற ஃபார்முலாவே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபெயிலியர்லயே தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த ஃபெயிலியர் மாதிரி சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு நம்புறோம். இது கிட்டத்தட்ட ஒரு சினிமா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு முதல் வாரமே டப்பா டான்ஸ் ஆடும்போது அடுத்த வீக்கெண்டு பிக்கப் ஆயிடும் நம்புற மாதிரி தான். மேபி 1000ல் 1 படத்துல அது நடக்கும். பட் பாக்கி 999 பிக்சர்ஸ் ஃப்ளாப்னா ஃப்ளாப் தான். அதே மாதிரி தான் ஒரு முதலீட்டு முடிவு ஃபெயில் ஆச்சுன்னா அது ஃபெயிலியராகவே நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 1000ல் 1 முடிவு தான் மறுபடியும் மாறி வெற்றியாக வரும். அந்த வெற்றியாக அது வருவதற்கு கூட கால அவகாசம் ரொம்ப கணிசமாகவும் அதிகமாகவும் தேவைப்படும். அந்த கால அவகாசத்தை நீங்க கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வெற்றியை அடைவது மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றியே உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஏன்னா டைம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க டு டர்ன் ஃபெயிலியர் இன்டு சக்சஸ். அதனால தான் சொல்றேன், ஃபெயிலியர் வரும்போது பல தருணங்கள்ல அந்த ஃபெயிலியர் விட்டு வெளியே வரலாமான்ற கேள்வியை கேட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு வேற ஒரு பெட்டர் பாதையில போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் வேகமா கிடைச்சதுனாக்கா அது ஒரு பெட்டர் மாற்று வழியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் ஆரம்ப நாள்ல இருந்து 1 கோடியை அடைவதற்கு ஒரு பாதையில போகும்போது இந்த ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாருனாக்கா நிச்சயமா அவருக்கு அந்த 1 கோடி என்ற இலக்கு லைஃப்ல சீக்கிரம் வந்து சேர்ந்துடும். அது சேரணுங்கிறதா நம்மளுடைய அடிப்படை நோக்கம். ஸோ நான் இந்த முடிவு எடுத்தேன், நான் எடுத்ததுனால இந்த முடிவு சரிவாகும்னு யார் நினைச்சாலும் நான் நினைச்சாலும் அது ஒரு ஃபெயிலியர்ல உதவாது. ஒரு முடிவு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எடுத்ததுனால அது ஜெயிக்கும்னு நினைக்கிறது வில் நாட் ஹெல்ப். ஸோ அந்த இடத்துல நான் வந்து என்ன மாத்திக்கணும். எப்படி நான் என்ன மாத்திக்கணும்னு சொல்றேனோ அதே போல நீங்களும் ஒரு ஃபெயிலியரான முடிவு எடுத்திருந்தீங்கன்னாக்கா உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னாக்கா டைமை ஃபர்தர் வேஸ்ட் பண்ணாம சரியான இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி சக்சஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. டைம் கெயின் பண்ணுவீங்க, புதிய வாய்ப்புல போய் சேருவீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெட்டர் வழிகாட்டும்.
அந்த வழி பெட்டர் வழியா இருக்கிறதுனால நீங்க வேகமா போய் அங்க சேர்ந்துருவீங்க. இந்த ஒரு படிப்பினை யாரெல்லாம் 1 கோடியை சீக்கிரம் எட்ட நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மிக மிக அத்தியாவசியம். குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேரக்கூடிய அத்தனை பேரும் இதை மனதில் கொண்டு தங்களுடைய முதலீடுகளை செய்ய ஆரம்பித்தால் அவங்க சீக்கிரம் 1 crore அடைஞ்சிருவாங்க. ஒருவேளை சில பேர் ஏற்கனவே 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ வேலை பண்ணி முடிச்சிருந்தா கூட இப்போ மாறினாக்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய சம்பளத்தில் இருக்கக்கூடிய கணிசமான பணத்தை கொண்டு அந்த கணிசமான பணத்தை சரியாக முதலீடு செய்து நிச்சயமாக அவங்களால வேகமா இலக்கை அடைய முடியும். விட்ட டைமை எப்படி சார் பிடிக்கிறது? இது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. அதுக்கும் there is only a simple approach. உங்களுடைய சேமிப்பு சதவிகிதம், சேவிங்ஸ் ரேட், 100 ரூபாய் சம்பாதிச்சா நீங்க 30லேருந்து 40 ரூபாயை சேமிச்சீங்கன்னாக்கா அந்த சேவிங்ஸ் ரேட் ஒரு குட் சேவிங்ஸ் ரேட். 50 ரூபாய் சேமிக்க முடிஞ்சதுனாக்கா அது ஹை சேவிங்ஸ் ரேட். குட் சேவிங்ஸ் ரேட்லேருந்து ஹை சேவிங்ஸ் ரேட்டை நீங்க கடைபிடிக்கணும். ஏன்னா அதை நீங்க கடைபிடிக்கும் போது நீங்க நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க விட்ட நேரத்தை பிடிப்பதற்கு ஒரு பெட்டர் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஹையர் இன்கம்மை நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா கடந்த காலங்களில் நீங்க ஒழுங்கா பண்ணாத சேமிப்புகளுக்கும் சேர்த்து வச்சு யூ கேன் காம்பன்சேட் அண்ட் ரீச் யுவர் 1 crore கோல் ஃபாஸ்டர். ஸோ இந்த இலக்கு 1 கோடி அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். எதுக்குனாக்கா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இதை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அல்லது செய்ய ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அல்லது எப்போ வேணா செய்யலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இந்த தவறான எண்ணங்களை எல்லாம் மாற்றி இப்பவே செய்ய ஆரம்பிங்க. இங்கிருந்து வேகமாக அதை நோக்கி போங்க. விட்ட நேரத்தை நீங்க மறுபடியும் ரீகைன் பண்ணுங்க. ஹேபிட்ஸ் மூலமாகவும் டிசிப்ளின் மூலமாகவும் ஃபோக்கஸ் மூலமாகவும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை நோக்கி போங்க. அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நம்மளால 1 லட்சம் பேருக்கு சொல்லித்தர முடியுதா அப்படிங்கிறதான் எங்களுக்கான மிகப்பெரிய டெஸ்ட், சவால். இதுல நாங்க ஜெயிக்க போறோமா இல்லையாங்கிறது யாரை நம்பி இருக்கு? ஆக்சுவலா இன்வெஸ்டர்ஸை நம்பித்தான் இருக்கு. எவ்வளவுதான் நம்ம செய்ய நினைச்சாலும், நம்ம கிட்ட எவ்வளவுதான் அதை செய்யக்கூடிய வழிமுறைகள் இருந்தாலும், முதலீட்டாளர்கள் யாருக்கு அது பயன் தர வேண்டுமோ அந்த பயனாளிகள் இதை நம்பினால் மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். அதனாலதான் இதை தொடர்ந்து 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 நம்ம வீடியோஸ் மூலமாகவும் சரி, ஒர்க் ஷாப்ஸ் மூலமாகவும் சரி, வெபினார்ஸ் மூலமாகவும் சரி, ரீடிங் மெட்டீரியல் மூலமாகவும் சரி, நேரடியான இன்ட்ராக்ஷன் மூலமாகவும் சரி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க உங்களை சுத்தி யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இலக்கை அடைய வேண்டிய தேவை இருக்கோ அவங்கள இந்த பாதையில போடுவதுதான் அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. இந்த வீடியோலயே அதற்கான ஒரு லிங்க்கும் ஃபார்மும் இருக்கு. நீங்க யாரை வேணா இதுல ரெஃபர் பண்ணலாம். அவங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், இமெயில், அவங்க இருக்கக்கூடிய நகரம், இந்த 4 டீட்டெயில்ஸையும் நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட பேசி அவங்கள ஒரு வெபினாருக்குள்ள கொண்டு வந்து எப்படி அவங்க செய்யலாம், என்ன செய்யலாம், அவங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைத்து மேபி அதுக்கப்புறம் அவங்க செய்ய விரும்பினா அவங்களையும் இந்த இலக்கை நோக்கி கொண்டு செல்வோம். ஸோ இது ஏதோ தனிநபரா நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அல்லது தனிநபரா நீங்க செய்யக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு சமூகத்துல நம்ம யாருக்கெல்லாம் இது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, யார் மீது எல்லாம் அக்கறை கொள்கிறோமோ அவங்க எல்லாரையும் நம்ம வந்து இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்தோம்னா நிச்சயமா 1 லட்சம் பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. அதையும் கடந்து நம்ம போக முடியும். பட் இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறது இட் இஸ் டூ மச். இந்த இலக்கை எப்படி அடைய வேண்டும், இத்தனை பேருடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம இம்பாக்ட் பண்ண முடியும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் எத்தனை பேரை இந்த இம்பாக்ட் வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியும், அவங்களை எப்படி ஒரு பெட்டர் பார்த்து கொண்டு போக முடியுங்கிறது தான் நம்மளுடைய கூட்டு முயற்சி. இந்த முயற்சியில என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் பார்ட்னர்ஸ். ஸோ நீங்க தான் இதுல வந்து டெஃபினட்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம ஒரு பிக்கர் சேஞ்சை கிரியேட் பண்ண முடியும். 1 கோடி என்பது ஒரு பெரிய நம்பர் என்று நினைக்கக்கூடியவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும். அந்த இடத்துல என்னங்க தோணும், இன்னும் இதுவும் ஒரு பெரிய நம்பர் இல்லை, இதையும் கடந்து சாதிப்போம்ன்ற நம்பிக்கை வரும். அந்த இடத்தை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.